10,000 ஓட்டில் டி நகரில் திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும். வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். டி நகர் தொகுதி வேட்பாளர் ராஜா அன்பழகன் பேட்டி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி டி நகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜா அன்பழகன் மற்றும் அவருடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் ஆகியோர் தியாகராய நகர் 131வது வட்டத்தில் எழுச்சியுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் அவருடன் மேற்கு பகுதி செயலாளர் கே ஏழுமலை MC, கிழக்கு பகுதி பொறுப்பாளர் கோ சு மணி, வட்ட செயலாளர் மூமா செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். அவர்கள் கலைஞர் பொதுநல மன்றம் 10வது அவென்யூ, அசோக் நகர் 58வது தெரு, அசோக் நகர் 59வது தெரு, அசோக் நகர் 60வது தெரு, அசோக் நகர் 61வது தெரு, கோவிந்தன் ரோடு, காசிக்குளம், பிள்ளையார் கோவில் தெரு, கவரை தெரு, முத்தாலம்மன் கோவில் தெரு, ராம காலனி, போஸ்டல் காலனி 4வது தெரு, போஸ்டல் காலனி 2வது தெரு, 49வது தெரு, காமாட்சிபுரம் 1வது தெரு, காமாட்சிபுரம் 2வது தெரு, ருக்மணி தெரு, மகாதேவன் தெரு மற்றும் மூர்த்தி தெரு வரை ஒவ்வொரு இல்லமாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் ராஜா அன்பழகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பளித்தனர். வாக்கு சேகரிப்பில் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். பின்னர் மு வீரபாண்டியன், ராஜா அன்பழகன் இருவரும் செய்தியாளரை சந்தித்தனர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் டி நகரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்பிற்குரிய ராஜா அன்பழகன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு உதயச்சூரன் சின்னத்திலே வாக்களித்து வாக்குச்சூடி தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அவருடன் இணைந்து இன்றைக்கு பிரச்சார பயணத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். கடந்த 6-7 தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எங்கள் கட்சியின் சார்பில் பல தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார்கள். நானும் பிரச்சாரம் மேற்கொண்டேன். அந்த இடங்களெல்லாம் தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இதுவரை வரலாறு காணாத வெற்றியை திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணிக்கு அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை அந்த பிரச்சாரத்தில் எனக்கு தென்பட்டது. இன்றைக்கு ஒன்றிய அரசு மிரட்டுகிறது. மகாராஷ்டிராவில் இருக்கிற முதல்வர் மதுரையில் பிஜேபிக்கு வாக்களித்தால்தான் மதுரை மெட்ரோ திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மிரட்டுகிறார். இதற்கு தமிழக முதல்வர் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த போர் தமிழ்நாட்டிற்கும் முதல்வர் சொல்வது போல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர். டெல்லி என்றால் டெல்லி மக்கள் அல்ல, அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருக்கிற பிரதமருக்கும் மாநில உரிமைகளுக்காக போராடுகிற தமிழக மக்களுக்குமான போர்.
எனவேதான் இதில் தமிழகம் வெல்லும் என்று முதல்வர் மிக பெரும் போர்க்குரலை இன்றைக்கு துவக்க இருக்கிறார். தமிழகம் வெல்லும் என்பது இந்திய ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு தருகிற மகத்தான போர் முழக்கம். இந்த முழக்கம் இதில் நாடாளுமன்ற ஜனநாயகம், மதச்சார்பின்மை, பன்முகம், சட்டத்தின் ஆட்சி முறை, மாநிலங்களின் கூட்டிசைவு, கூட்டதிகாரம் என்கிற மகத்தான அரசியலை முன்மொழிகிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், இது எதிர்காலத்திற்கான தேர்தல். இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். திமுக தலைமையில் எங்கள் கூட்டணி தான் மகத்தான வெற்றியை பெறும். இங்கே பெரும் பாரம்பரியமிக்க திமுக குடும்பத்தில் பாரம்பரியமிக்க ஒரு வேட்பாளரை இங்கே நிறுத்தியிருக்கிறார்கள். எனவே நான் வருகிற வழியில் தேநீர் அருந்துகிற போது கேட்டேன், இந்த வேட்பாளர் எப்படி என்று. அவர் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சாதாரண மக்கள் சொல்கிறார். எனவே இது மகத்தான போர். இந்த போர் இதில் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வாகை சூடும். இந்தியாவிற்கே ஒரு புதிய திசையை நாங்கள் காட்டுவோம். தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வந்து பாஜக ஆளுகிற முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ், மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் வர்றாங்க. அதெல்லாம் பார்த்தா நீங்கள் களம் எப்படி இருக்கு? நாட்டின் பிரதமர் வந்து தலைநகரில் முகாமிடட்டும், உள்துறை அமைச்சர் வரட்டும், பியூஷ் கோயல் வரட்டும், ராணுவ அமைச்சர் வரட்டும், ஒன்றிய அமைச்சரவையினுடைய தலைமை அமைச்சர்களுடைய முகாமே சென்னையில் அமைந்தாலும் சரி, அவர்களுக்கு வரலாறு காணாத தோல்வி நிச்சயம் என்பதை அறுதிட்டு நாங்கள் சொல்கிறோம். சார், மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சேர்ந்து பிஜேபி கூட இணக்கமாக இருந்து தேர்தல் இந்த பறக்கும் படையெல்லாம் இருக்காங்களே அவங்களோட வந்து பிஜேபியோட ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து எங்கள் பக்கம் திருப்பி விட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவானவங்கள தமிழ்நாட்டு பக்கம் விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் முதிர்ச்சி இல்லாத அரசியல் கருத்துக்கள். அரசியலில் பிஜேபி எதிர்க்கிற போது எத்தகைய அரசியல் கருத்து சொல்ல வேண்டும் என்று தமிழக முதல்வரிலிருந்து பாடம் படித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திரிணாமுல் காங்கிரஸோட மாநிலத்தில் இருந்து நம்ம மாநிலத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தவறான அரசியல், பிழையான அரசியல். சகோதரர் எடப்பாடி முன்மொழிகிற அரசியலே பிழையான அரசியல். துணை முதல்வரை பற்றி அவர் என்ன பேசுகிறார்? அரசியலா அது? அரசியல் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. தோல்வி பயத்தில் அவர் உலர்கிறார். அவர் எப்படி பேசினாலும் அவருக்கு தோல்வி நிச்சயம். காலையில் வந்து ஆசீர்வாதம் தானே வாங்கினேன், அது எதுக்கு ஒரு உதயநிதி வந்து அது பெருசு பண்ணுறாரு அப்படின்னு. இது அரசியல் அல்ல, தமிழக முதல்வர் பேசுவதுதான் அரசியல். அதான் எதிர்காலத்துக்கான அரசியல். எல்லோரும் அதை பார்க்க வேண்டும். ஓகே. தேராய நகர் தொகுதி மக்களுக்காக சொல்ல போனால் இப்போ நவீன கட்டமைப்புடன் கூடிய பேருந்து நிலையம் அமைத்து தரப்படும். முக்கியமாக இப்போது கூட்டணி கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர் அண்ணன் அவர்கள் இன்று என்னுடன் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இப்போது மக்களின் எழுச்சியை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். கடந்த 6-7 நாட்களாக சுற்றி கொண்டிருக்கிறோம். அமோகமான வரவேற்பு, எழுச்சியான வரவேற்பு, உற்சாகமான வரவேற்பு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பப்ளிக் பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு குறையோ இல்லை ஒரு நெகட்டிவோ இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. குறிப்பாக இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அசோக் பில்லர்கிட்ட இருந்த அந்த ராணி அண்ணா திருமண மண்டபம் இடிக்கப்பட்டுள்ளது சிஎம் வேலைக்காக. அதற்கு பதில் இங்கே நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பாக இங்கே ஒரு 7 கிரவுண்டு இடம் இருக்கிறது. அதை அரசிடம் பேசி, உரிய அமைச்சரிடம் பேசி இங்கு குளிர்சாதன வசதியுடன் ஒரு சமூக நலக்கூடம் நிச்சயம் கட்டித்தரப்படும் என்பதை இந்த பகுதியில் நான் கூறிக்கொள்கிறேன். இப்போ சேனர் பகுதியை பொறுத்தவரை உங்களோட வெற்றி வந்து தவறாக இருக்கின்றீங்களா இல்லை சுலபமாக இருக்குங்களா? இல்லை, சுலபமாக இருக்குது. கடந்த முறை 137 ஓட்டில் ஜெயிச்சாங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வரோம், வாக்குறுதி கொடுத்துட்டு. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டோம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். இப்போ அந்த வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து இப்போ 2000 உயர்த்துறாரு. 1000 ரூபாய் இப்போ தமிழ் புதுமை திட்டத்தையும் புதுமை பெண் திட்டத்தையும் வந்து இப்போ 1500 ரூபாயாக உயர்த்துறாரு. அதிலும் குறிப்பாக இல்லத்தரசிகள்லாம் மகிழ்ச்சி பெறுற மாதிரி 8000 ரூபாய் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான கூப்பன் கொடுக்குறாரு. எனவே நாங்கள் அப்டேட் ஆகி தான் போகிறோம். குறைஞ்சபட்சம் 10,000 ஓட்டில் டி நகரில் திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.